கம்யூனிஸ்ட்டு இந்த கூட்டணி கட்சியில் இருக்கல திமுக கூட்டணி கட்சிங்க அவங்க ஏதாச்சும் திமுக காலத்தில் திமுக ஆட்சியில் எவ்வளோ கெட்டது நடந்துச்சு எவ்வளோ தப்பு நடந்துச்சு எதுக்காச்சும் இறங்கி போராட்டம் பண்ணாங்களா? நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது ஒண்டி அந்த கட்சி என்ன தப்பு பண்ணாலும் அமைதியாக வாயை மூட்டிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கட்சி எதிர்க்க அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அப்போ தான் இறங்கி போராட்டம் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது கோமாவில் இருப்பீங்க. அதாவது இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஆட்சியில் அவங்க இருக்கும்போது கோமா ஸ்டேஜுக்கு போய் ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அந்த ஆட்சி முடிஞ்சு திருப்பி எலெக்ஷன் வரும்போது கோமாவில் முழிச்சுப்பாங்க. முழிச்சு தோற்று போனதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜை முடிச்சுட்டு நம்ம கட்சி கொள்கைலாம் இதுதான் சொல்லிட்டு திருப்பி ஜெயிக்கிறோமா இவங்க கூட்டணியில் கட்சி ஜெயிக்கணுமா அந்த கட்சி என்னென்ன தப்பு வந்து அதை எடுத்து போராட்டம் பண்ணுவாங்க. அதனால் அந்த அந்த கட்சியில் இருக்கவங்களாம் நான் அந்த கட்சிக்கு கீழே இருக்காங்க தொண்டர்கள் அவங்களாம் நல்ல மனுஷங்க தான். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அந்த தோழர்களாக இருக்காங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்களாம். ஆனால் கட்சி தலைவர்னு இருக்காங்க அவங்க அந்த கட்சிக்காரன் ஃபுல்லாக ஏமாத்துறாங்க. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க தோழர்கள்லாம் கொஞ்சம் முழிச்சுக்குவாங்க. அவங்களாம் உங்கள் கட்சி தலைவர் நல்லா ஏமாத்துறான். அதை முழிச்சுக்கிட்டே உன் கட்சி பண்ணுற தப்பே உன்னால் கேள்வி கேட்க முடியலன்னா உன் கூட்டணியில் இருக்க கட்சிக்கு செய்கிற தப்பே உன்னால் கேள்வி கேட்க முடியல. நீ போய் அமெரிக்காவில் இதுன்ற இஸ்ரேல் பிரச்சனை அவர் 6 மந்த் டைம் கேட்டிருக்காரு. இன்னும் 6 மந்த் ஆகல. பட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லா செய்வார்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக குடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுமே விமர்சனம் பண்ணுறாங்க வந்தவங்க கொடுப்பீங்களே இல்லை அவர் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாரு 6 மந்த் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. இன்னும் காசு இல்லைன்னு சொல்லி 6 மந்த் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. டைம் கிடச்சா கண்டிப்பாக கொடுப்பாரு. பண்ணுவாருன்னு கண்டிப்பாக எக்ஸாக்டாக பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஏன்னா செங்கோட்டை என்ன சொல்கிறாரு திமுக வரும்போது 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாரு அமைதியாக இருந்தீங்களே. இல்லை ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க நம்பிக்கை வச்சா அது கண்டிப்பா நடக்கும். நானும் விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன். ஏன்னா இவ்வளவு நாள் எங்க வீட்டுல எல்லாருமே டிஎம்கே ஆள் தான். இந்த வாட்டி என்னுடைய சப்போர்ட் வந்து விஜய் அண்ணாக்கு போச்சு. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல முயற்சி நமக்கு இல்லைனாலும் இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான ஒரு நியூ சிஎம்மா இருப்பாங்க. பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அம்மா அப்பாவை தவிர கூட பிறந்தவங்களே. சோ அதெல்லாம் நம்ம அட போங்க அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க விருப்பம். திரும்ப திமுக அதிமுக வரும். ரோடு சரி இருக்காது. என்னால 10 மணிக்கு மேல பைக் எடுத்துட்டு போக முடியாது. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஆனா எங்க அண்ணா அப்படி சொல்லல. கண்டிப்பா உமன் சேஃப்டி பத்தி தான் இப்ப பேசுனாங்க. சோ நாங்க அதுக்காக தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். போடணும்னா நீங்க திமுகக்கு அதிமுகக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. அது உங்க விருப்பம். உங்க வீட்டுக்குள்ளார இதுக்கு மேல நிம்மதியோட நீங்க தூங்கணும். ரோட்ல சேரி சகதி இல்லாம இருக்கணும். ஃப்ளட் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளார வராத இருக்கணும்னா நீங்க புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காமராஜரே ஏமாத்தின உலகம் இது. விஜயகாந்த் கேப்டனே ஏமாத்தின உலகம். சோ நம்ம அண்ணா வராங்க இல்ல நம்ம சப்போர்ட் எல்லாருமே கொடுப்போம். நீங்க அவரு பர்சனல் விஷயத்துல அவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ நினைக்க வேணாம். நம்மள சுத்தி எல்லாரையும் பாருங்களா. ஒரு பர்சனல் விஷயத்துல எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல இருப்போங்க. இப்ப இவ்வளவு உமன் இங்க வந்திருக்கோம். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணிடுவாங்க கேரக்டர்ல கை வைப்பாங்க. இவளுங்க வெளியில அடிக்கடி போயிடுறாளுங்க வீடு தங்க மாட்டாளுங்க. சோ அதுக்கெல்லாம் கேர் பண்ணவே கூடாது. சோ உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ காசை வாங்கிட்டு உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ போடுங்க. அதுதான்.